அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த பள்ளிக்கூட தேர்வுகள்லாம் முடிஞ்சு தேர்வில் எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கிற காலகட்டம். அதுவும் குறிப்பாக +2 முடித்து அந்த தேர்வு ரிசல்ட் வந்த உடனே பல பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னா, தன்னோட பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், என்ஜினியர் ஆகணும். இந்த டாக்டர், வக்கீல், என்ஜினியர் இதுதான் காலங்காலமாக பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு கனவு. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இந்த டாக்டர் ஆகணுன்றதுக்காகவே சின்ன வயசுலேருந்தே நேர்ந்து விடுறதும்பாங்களே, அந்த மாதிரி பிள்ளைங்களை உருவேற்றியே வளர்க்குற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏதோ உலகத்தில் பிறந்து டாக்டர் ஆகலை அப்படின்னா பிறந்ததே வீண் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை பற்றி நினைக்கிற நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அது என்னவோ அப்படி அவர் ஒரு மருத்துவர் ஆகிட்டா வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றதை முதல்ல நம்முடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மருத்துவத்துறையிலேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான படிப்புகள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான படிப்புகள் இருக்கின்றன. அந்த படிப்பிலே ஒன்றை தேர்ந்தெடுத்து கூட மருத்துவத்துறையிலே நம்முடைய பிள்ளைகள் இணையலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு டாக்டர் ஆகணும், MBBS ஆகணும், MS முடிக்கணும், MD இப்படித்தான் தன்னுடைய கனவை, தன் வாழ்வையே ஒரு சிறையிலே அடைத்து வைத்த, அவர்களுடைய கனவுகளை எல்லாம் ஒரு சிறையிலே அடைத்து சின்னாபின்னப்படுத்துகிற நிறைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. அது பெற்றோர்கள் இப்படி தான் தங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுனாலேயே பிள்ளைகளும் தன்னை அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே தன்னை திணிச்சிக்கிறாங்க. எப்படி அப்பா அம்மாவோட கனவுக்குள்ளே பிள்ளைகள் தன்னை திணித்து கொள்ளுகிறார்கள். அந்த பிள்ளை தன்னுடைய ஆசை, தன்னுடைய கனவு, விருப்பம் அதெல்லாம் கூட தள்ளி வச்சுட்டு அப்பா அம்மா சொல்கிற அந்த பிரெயின் வாஷ் அல்லது கண்டிஷன்டு மென்டாலிட்டிம்பாங்க ஆங்கிலத்தில், அப்படி ஒரு வரையறுக்கப்பட்ட அந்த மனோபாவத்திற்குள்ளே தன்னை புகுத்தி கொள்ளுகிறார்கள் பிள்ளைகள். நமக்கு அது சரி வருமா அப்படின்றத பிள்ளைங்க முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். தான் பையனுக்கோ தன்னுடைய பொண்ணுக்கோ அந்த துறை பொருந்துமா, அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கா, அப்படி ஆக வேண்டும் என்பது தான் அவர்கள் கனவா அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் முடியல, அதனால் நீ ஆகணும், நான் இது என்ன வம்பா இருக்கு. அப்படி நிறைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதுவும் அம்மாக்கள் தான் புள்ள பிறந்த உடனே எனக்கு டாக்டர் பிறந்திருக்கிறான் அப்படின்னே சாக்லேட் கொடுப்பாங்க போல இருக்குது. அந்த அளவிற்கு முதலில் பிள்ளைகளுக்கு அந்த துறை பொருந்துமா அப்படின்னு பிள்ளைகளும் சிந்திக்க வேண்டும், அப்பா அம்மாக்களும் சிந்திக்க வேண்டும். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னே திருவள்ளுவர் எழுதுகிறார். இதனுடைய அர்த்தம் தெரியாதவங்களுக்காக சொல்ல வரேன். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்ட, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டான்னு வடிவேலு ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொருந்துமான்னு பார்க்கணும். இப்படி சொல்கிறேனே, தனக்கு எது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு எதில் ஒரு பையனுக்கு நல்லா பாட வருகிறது, குரல் வளம் நன்றாக இருக்கிறது, இசை ஆர்வம் இருக்கிறது, பல இசை கலைஞர்களுடைய பாடலை, சாஸ்திரிய சங்கீதத்தை கேட்கிறான் அப்படின்னா அந்த துறையில் மேலே வரத்துக்கான தகுதி அவன்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதை அடையாளம் கண்டு அவனுக்கு சொல்ல வேண்டியது அப்பா அம்மாவோட கடமை. ஒரு பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சும்மா விளையாட்டுத்தனமாக ஊர் சுற்றிட்டு இருக்காத அப்படின்னா கூடாது. உண்மையிலேயே அதில் அவனை பட்டை தீட்டி கூர் தீட்டி அந்த துறை சார்ந்து மேலே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கல்லூரியில் பேசுகிறப்போ தான் நான் கேட்டேன் கல்லூரி மாணவர்கள்ட்ட, எந்த துறையில் சச்சின் டெண்டுல்கர் மிகப்பெரியவர் அப்படின்னு கேட்டேன். உடனே எல்லா பசங்களும் கிரிக்கெட் அப்படின்னாங்க. சரி, பிரபுதேவான்னு ஒரு நடிகர் இருக்கிறாரே, அவரால் ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும், என்னது அது அப்படின்னு, டான்ஸ் அப்படின்னாங்க. சரி, விஸ்வநாத் ஆனந்துக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமாக வரும், அதில் தான் அவர் புகழ் பெற்றவர், அது எந்த துறை அப்படின்னா உடனே எல்லாம் செஸ் அப்படின்னாங்க. சரி, விஸ்வநாத் ஆனந்தை பற்றி சொல்லிட்டீங்க, அப்புறம் பிரபுதேவா பற்றி சொல்லிட்டீங்க, சச்சின் டெண்டுல்கர் பற்றி சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நல்லா வரும், எந்த துறையில் உங்களுடைய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இது வரைக்கும் பதில் சொன்னாங்க. இது கேட்குறப்போ மிஞ்சி போனால் ஒரு 3 அல்லது 4 பசங்க, அதுலேயே ஒரு 3 பொண்ணுங்க தான் எழுந்து பதில் சொல்கிறாங்க.
பொண்ணுங்களுக்கு தன்னை பற்றி தெரிஞ்ச அளவு கூட நம்ம பயல்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன், யார் யாரை பற்றியோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே தவிர தன்னை பற்றி முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் உன்னையே நீ அறிவாய் அப்படின்றாங்க. நோ தை செல்ஃப். தத்துவமெல்லாம் கூட யோசிக்க வேணாம். நம்முடைய ப்ளஸ் என்ன, நம்முடைய மைனஸ் என்ன, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் போய் கேட்குறாங்க. ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர், அவருக்கு ஒரு திருவோடு கையில் எடுத்துக்கிட்டு, ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க, நீ ஏதாவது உபகாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கிறார். அவர் உடனே அந்த திருவோடை வாங்கி பார்த்து, என்னப்பா இது, என்னவோ தெரிலங்க, அது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கிட்ட இருக்குதுங்க, எங்கள் தாத்தாவும் இதை வச்சு தான் பிச்சை எடுத்தார், பரம்பரையாக நாங்கள் இதில் தாங்க பிச்சை எடுக்கிறோம். எது பரம்பரையாக பிச்சை எடுக்கிறீங்களா? என்னையா இது, ஒரு பரம்பரையாக பிச்சை எடுக்கிறது தான் தொழிலாக வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு அவர் அந்த திருவோடு இருக்கே, திருவோடுன்னு ஒரு சின்ன பாத்திரம், அதை அப்படியே சுரண்டினார். இந்த பிச்சைக்காரர் பதறிட்டார். சாமி வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட இருக்கிறதே அது ஒன்று தான், அதையும் தயவு செஞ்சு இப்படிலாம் நீங்கள் சுரண்டி கெடுத்துடாதீங்க சாமி அப்படின்னார். உங்கள் தாத்தா வச்சுருந்தாரா? ஆமாம் சாமி, ஆமாம் சாமி, அதுக்கு பிறகு எங்கள் அப்பா வச்சுருந்த திருவோடு இப்போ நான் வச்சுருக்கிறேன், இதை தான் பிச்சை எடுத்தேன் அப்படின்னு அவர் நல்லா சுரண்டினா, இது எப்படி உங்கள் தாத்தா கட்சிது அப்படின்னார். கையால் இப்படி தேய்ச்சிக்கிட்டே, இல்லை சாமி, உங்களை மாதிரியே ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு, அப்போது எங்கள் தாத்தா என்ன மாதிரியே அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, அவர் ஒன்றே இந்தா இதை வச்சு பழச்சிக்கான்னு கையில் கொடுத்துருக்குறாருங்க, அதனால தான் இதை வச்சு தான் பிச்சை எடுக்க சொல்கிறாரு போல இருக்குதுன்னு பிச்சை எடுத்துருக்கிறாருங்கன்னு. இந்த சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இப்போ பார்த்தியா, இது வெறும் திருவோடு இல்லை, தங்கத்தில் செஞ்ச திருவோடு, இது தங்க பாத்திரம், இதை உங்கள் தாத்தாட்ட கொடுத்து இதை வச்சு பழச்சிக்க அப்படின்னா தங்க பாத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சும் மறுபடி உங்கள் தாத்தா பிச்சை எடுத்துருக்கிறாருன்னா பரம்பரையாக இப்படி இருந்துருக்கிறீங்களாப்பா, நீயாவது பழச்சிக்க, இது தங்க பாத்திரம் அப்படின்னு கையில் கொடுத்தாராம். நம்மிடத்தில் கூட இதே போல் எந்த தங்க பாத்திரம் இருக்கிறது, உங்கள் திறமைதான் உங்களிடத்தில் இருக்கிற தங்க பாத்திரம், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உங்களை வாழ்வில் வெற்றி பெறச் செய்யும். கையில் தங்க பாத்திரத்தை வைத்துக்கொண்டு பிச்சை எடுப்பது மாதிரி உங்களிடத்தில் இருக்கிற ஆற்றலை வைத்துக்கொண்டு பொருத்தம் இல்லாத ஒன்றிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள். இது தங்க பாத்திரம் என்கின்ற உங்கள் ஆற்றலை, வலிமையை, உத்வேகத்தை புரிந்து கொண்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் என்பதுதான் அந்த பாத்திரத்தின் மூலமாக அந்த பவித்திரமான முனிவர் நமக்கு சொல்லுகிற வாழ்வின் பாடம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.